அண்மை செய்தி. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்பொழுது தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் மூலமாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில இன்று ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே இன்று வெளி மாநில பதிவெண்கள் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கான தடை அமலுக்கு வருவதாகவும், அந்த பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டால், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இயக்கப்பட்டால் அவை சிறைப்பிடிக்கப்படும் என்ற ஒரு அறிக்கையும் அதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற பேருந்துகள் இயக்குவதன் காரணமாக அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுவதாக போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த போன்ற வெளிமாநில பதிவெண்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இயங்கி வருவதாகவும் போக்குவரத்து ஆணையகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 34.56 கோடி ரூபாய் நிதி இழப்பு அரசுக்கு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களில் பதிவு செய்யும் பொழுது போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து பதிவெண் பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் அடிப்படையில் வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட வாகனங்களை ஆராய்ந்து அவ்வாறு போலியான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு பதிவெண் வெளிமாநிலங்களை பெற்றிருந்தால் அந்த ஆம்னி பேருந்து மீதும் ஆம்னி பேருந்தின் உரிமையாளர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் தற்பொழுது போக்குவரத்து துறையுடைய ஆணையர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய முன்பதிவை ரத்து செய்யுமாறும், ஒருவேளை அவர்கள் இந்த விவரம் தெரியாத ஒரு வாகனத்தில் முன்பதிவு செய்திருந்தால் அந்த வாகனம் தொடர்பான விவரங்களை தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய TNSA என்ற கூடிய அந்த வலைதளத்தின் மூலமாக புகாராக தெரிவிக்கும்படியும், வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் இயக்குவதாக தகவல் தெரிந்தால் அதனையும் அந்த வலைதளத்தில் தெரிவிக்கும்படியும் தற்பொழுது போக்குவரத்து ஆணையர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் எங்கேனும் சிறைப்பிடிக்க அந்த வாகன தனியார் ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடிக்கும் பொழுது பாதிக்கப்பட்டார் அவர்களுக்கான நிவாரணத்தை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளருமே கேட்டு பெற வேண்டும் எனவும், அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு மாற்று ஏற்பாடாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த 800 பேருந்துகள் மட்டுமே வெளிமாநில பதிவெண் கொண்டு இயங்குவதாகவும், தமிழ்நாட்டில் முறையாகவே 1535 ஆம்னி பேருந்துகள் இயங்கி வருவதால பொதுமக்களுக்கு இது குறித்தான எந்த வகையான பெரிய இடர்பாடுகளும் எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியும் ஏற்படக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு அதுக்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த வகையான தடையும் இல்லை எனவும், அந்த வகையான அனுமதியை பெற்றுவிட்டு ஆம்னி பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து போன்ற சேவைகளை மேற்கொண்டால் மட்டுமே அவருடைய வாகனம் டீடைன் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்டிருக்கிறார்.